கிளே மாடலிங் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் இந்த மாதிரியான காம்படிஷன்ஸ்க்கு எப்போவுமே ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி டாபிக் சூஸ் பண்ணுங்கள். அப்போ டாப்பிக்கை ஏற்கனவே அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி பண்ண போகிறீங்களோ அது வந்து ஒரே ஒரு ஸ்கல்ப்சர் இல்லை ஒரு ஸ்டாச்சு இல்லை ஒரு கிராஃப்ட் ஒர்க் வர்ற மாதிரி ஒன்று சூஸ் பண்ணுங்கள். அதில் நிறைய எஃபர்ட் போட்டு நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். இல்லை நான் சிம்பிளாக இருக்க மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக பண்ணுறதை நிறையா பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளால் கம்பீட் பண்ண முடியும். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு காந்திஜி உருவத்தையே வந்து பண்ணி வச்சுருக்காருன்னு வைங்க, அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நான் காந்திஜியை பண்ணால் நான் ஜெயிச்சிருவேனா அப்படின்னா சொல்ல முடியாது. அது காந்திஜி மாதிரியே இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா தான் அது செலக்ட் ஆகும். இல்லை அது காந்திஜி மாதிரி இல்லை அப்படின்னா அது செலக்ட் ஆகாது. அது ஒரு விஷயம். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க, அது காந்திஜி மாதிரியே இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றப்போ அவங்களோட நம்ம போட்டி போடணும். அப்படின்னா நான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோ இல்லை அனிமல்ஸோ தான் பண்ண போகிறேன், எனக்கு அவ்வளோதான் சிம்பிளாக தான் தெரியும் அப்படின்னா ஒரே ஒரு வெஜிடபிள் 2 வெஜிடபிள் பண்ணால் பத்தாது. ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு வெஜிடபிள் பேஸ்கெட் பண்ணுங்கள். ஒரு பெரிய பேஸ்கெட், அதில் விதவிதமான வெஜிடபிள்ஸ், அதுக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் நீங்கள் கொண்டு வரலாம். அதில் நீங்கள் வந்து க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஒயிட் வெஜிடபிள்ஸ், ஆரஞ்சு வெஜிடபிள்ஸ்னு அதை ஒரு நேஷ்னாலிட்டி இந்தியன் ஃப்ளாக் கலர்ஸில் வர்ற மாதிரி வைக்கலாம். இல்லை அப்படின்னா நாட்டு காய்கறிகள் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். இல்லை அந்த வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் கட் பண்ணால் உள்ளே எப்படி இருக்கும்னு இப்படி கட் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா கூட அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் சில பேர் வந்து அனிமல்ஸ் நிறையா பண்ணுவாங்க, குட்டி குட்டி பொம்மையாக. ஸோ அப்படி பண்ணுறீங்கன்னா வரிசையாக அனிமல்ஸ் ஜூவில் நிற்கிற மாதிரி நிற்க வைக்காமல் தனித்தனியாக இல்லாமல் ஒரு சீன் மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுங்க, ஒரு புல் தர மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு மரம் இருக்கிற மாதிரி வைங்க, அதில் பேர்ட்ஸ் இருக்கட்டும், கீழே அனிமல்ஸ் இருக்கட்டும், ஒரு பாண்ட் இருக்கட்டும். ஸோ இப்படி ஒரு சீன் மாதிரி லைவ்லியாக க்ரியேட் பண்ணும்போது அது இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹோலிஸ்டிக்காக ஒரு சிங்கிள் ப்ராடக்டாக தெரியும். ஒரு விஷயம் என்னென்னா, இப்படி ரொம்ப ஸ்டேபிளாக இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதை மாற்றணும் அப்படின்னா அதோட மோஷன், அதாவது மூமெண்ட், பொசிஷன். இப்போ ஒரு பேலி டான்ஸர் ஆடுறாங்க அப்படின்னா அந்த நுனி காலில் அப்படி ஊனியிருப்பாங்க, கையும் இப்படி ஓப்பனாக இருக்கும், ஒரு காலும் இப்படி ஊஞ்சல் மாதிரி நல்லா அப்படி விரிச்சு இருக்கும். அவங்க ட்ரெஸ்ஸே இப்படி அலையலையாக இப்படி தொங்கும். அந்த ஒரு காலோட கட்டவிரல் நுனியில் அப்படி ஊனி அந்த போஸ்டரில் நிற்பாங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அதை ஸ்டாச்சுவாக கொண்டு வந்து அதை நிற்க வைக்கணும். அதுதான் பெரிய டாஸ்கே. இந்த மாதிரியான டாஸ்க்கை நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ அப்போ அது ஒத்த காலில் நிற்க வைக்கணும்னா சப்போர்ட் தேவை. அப்போ என்ன பண்ணலாம்? சப்போர்ட் வேணும்னா இப்போ நம்ம வீடெல்லாம் எப்படி கட்டுறாங்க, அதுக்கு சப்போர்ட்டுக்கு உள்ள கம்பி கொடுத்து கான்க்ரீட் போட்டு ஃபில் பண்ணி அதில் தானே சுற்றி செவுரு வச்சுட்டு வர்றாங்க. அதே மாதிரி தான் இப்போ அந்த கிளே ஸ்கல்ப்சர் வந்து உங்களுக்கு சாயாமல் நிற்கணும்னா இப்போ அந்த கேக் மேக்கிங்கில் கூட பண்ணுவாங்க. கேக் சாயாமல் இருக்கிறதுக்கு பைப்பிங்ஸ் இன்சர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு கம்பியோ ஒரு சப்போர்ட்டோ ஏதோ ஒன்று இருக்கணும். அது வந்து கீழே இருக்க பேஸோட கனெக்ட் ஆகணும். அப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பொம்மை இப்படி சாயாது, நேராகவே நிற்கும். ஸோ இந்த மாதிரி வேணால் சேலஞ்சை தேடி எடுங்க. எப்போ நீங்கள் சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. இது மாதிரி நம்ம ஸ்கல்ப்சர்ஸ் நிறையாவே பார்த்துருக்கோம். இது காளை மாடு, ஜல்லிக்கட்டு மாடு இப்படி தாண்டுற மாதிரி இருக்கும். குதிரை வந்து 2 காலில் அப்படி தூக்குன மாதிரி இருக்கும். 2 கால் தான் தரையில் ஊனி இருக்கும், மீதி 2 கால் வந்து காற்றுல இருக்கும். அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரோட வெயிட்டும் அந்த 2 காலில் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த குதிரை பொம்மை சாயாது. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க, எப்படி இது நிற்கிதே அப்படின்ட்டு. அதை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ். ஸோ இது 2. இது இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக அதில் ஒரு மூமெண்ட், இப்போ அதை அப்படி தட்டி விட்டிங்கன்னா அது ஆடுற மாதிரி ஒரு இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைவ்லியாக இருக்கும், புதுசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டாச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எந்த மெட்டீரியலில் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நார்மலான இந்த களிமண்ணில் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த களிமண்ணை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எடுத்து அந்த கல்லாம் இல்லாமல் ஸ்மூத்தன் பண்ணி செட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் நிழலில் வச்சு காய வைப்பீங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி களிமண்ணில் செய்கிறதெல்லாம் நெருப்பில் போட்டு சுடுவாங்க. அந்த ப்ராசஸ் தெரியலை அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு அதை ட்ரை பண்ண விடணும். ஆனால் ரொம்ப வெயிலில் வச்சு இது பண்ணும்போது விரிசல் விட ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் தெரிஞ்சதுன்னா மட்டும் அப்படி ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்போதைக்கு செஞ்சு காமிச்சா ஓகேனா ஓகே தான். இல்லைனா ஏர் ட்ரையிங் கிளேஸ் கூட இருக்குது. நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ் இல்லை 45 ஹவர்ஸில் தானாகவே அது கல் மாதிரி மாறிடும். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி களிமண்ணில் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் கோட் கொடுங்க. ஒயிட் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் என்ன கலர் எதுக்கு வைக்கணுமோ அந்த கலரை வச்சிங்கன்னா கலர் பிரைட்டாக இருக்கும்.
இல்லைன்னா அந்த டெரகோட்டா அந்த களிமண் மேலே டேரெக்டாக இப்போ ரெட் கலர் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது ரெட் மாதிரியே தெரியாது. அது ஒரு மாதிரி ப்ரௌன் மாதிரி இருட்டடிச்ச மாதிரி தான் இருக்கும். க்ரீன் அப்ளை பண்ணிங்கன்னா பளிச்சுன்னு க்ரீன் மாதிரி தெரியாது. அது ஒரு மாதிரி இந்த என்னோட ட்ரெஸ் கலர் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பிரைட் க்ரீனாக தெரியாது. உள்ளே இழுத்துக்கும். கலர் வந்து வைப்ரண்ட்டாக இருக்காது. ஸோ ஒரு ஒயிட் கோட்டு உள்ளே அடிச்சுட்டு அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக டெக்கரேஷன்ஸ் மாதிரி கூட ஆட் பண்ணலாம். இல்லைனா இப்போ வந்து சில குழந்தைங்க விளையாடுறதுக்கு கலர் க்ளே ஏகப்பட்டது இருக்குது. அது மாதிரி கலர் க்ளேவை டேரெக்டாக வச்சு கூட பண்ணலாம். இதுக்கு க்ளே மோல்டிங்க்கெலாம் நிறையா டூல்ஸே வந்துருச்சு. சிம்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி அதை மோல்ட் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு, ஷேப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக்லேயே கூட அவைலபிளாக இருக்குது. அதையும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இப்போ ஏர் ட்ரையிங் க்ளேஸ் சொன்னேன். நம்ம நேச்சுரல் டெரகோட்டா க்ளே சொன்னேன். அடுத்தது வந்து கலர் க்ளேஸும் சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். கிராஃப்ட் ஒர்க்குன்னு வரும்போது கிராஃப்ட் ஒர்க் நீங்கள் எந்த மெட்டீரியல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் அதில் ஏதாவது ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா ஓகே. கான்செப்ட் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு ஏஸ்தட்டிக்கலாக இருக்கணும். பார்த்து ரசிக்கிற அளவு இருக்கணும். அப்படி பிரம்மாண்டமாக இருக்கும்போது தான் எந்த கொஸ்டின்ஸும் வராது. சிம்பிளாக பண்ணியிருக்கீங்க, என்ன மெட்டீரியலுக்கான ரீசனும் இல்லை அப்படின்றப்போ யாருமே அதை பார்க்க போகிறதும் இல்லை. அட்லீஸ்ட் மெட்டீரியலுக்கு ஒரு ரீசன் சொன்னீங்க அப்படின்னா இது வந்து வேஸ்ட் ப்ராடக்ட்டை வச்சு நான் இப்படி உபயோகமாக மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த மெட்டீரியலுக்காகவாது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது. அதுவும் இல்லை, பார்க்குறதுக்கும் அவ்வளோ லைவ்லியாக இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்றப்போ நம்மளோட ப்ராடக்ட் வந்து அமுந்து போயிடும். ஸோ எந்தெந்த வகையிலலாம் உங்களோட ப்ராடக்டை மேம்படுத்த முடியுமோ எல்லா விஷயத்துலையும் நம்ம ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபோட்டோ எடுக்கிறது. இப்போ ஒரு ஸ்டாச்சுவோ இல்லை ஸ்கல்ப்சரோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை எப்போ பாரு இப்படி ஃப்ரண்ட்டில் வச்சு எடுக்காதீங்க, கீழே வச்சுட்டு நின்றுக்கிட்டு எடுக்காதீங்க. அதை உங்களுக்கு நேராக வச்சு கேமராவை கீழே பொசிஷனில் வச்சு பாருங்கள். அப்படி இல்லைனா மேலேருந்து இப்படி சைட்லேருந்து போஸ்டர் ஒவ்வொரு ஆங்கிள்லையும் ஏற்ற இறக்கமாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி வச்சு என் கேமராவை கீழே வச்சு இப்படி எடுக்கும் போது அந்த ஸ்கல்ப்சர் இத்தினூண்டு தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃபில் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரம்மாண்டமாக பெருசாக தெரியும். அது மாதிரி வேறு வேறு ஆங்கிள்ஸில் லைட்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ லைட்டிங் வந்து எந்த டைரக்ஷனில் வருது, நீங்கள் எந்த டைரக்ஷனில் உட்காந்து அதை ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இது எல்லாமே அதில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ கிராஃப்ட் ஒர்க்கில் நீங்கள் என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறீங்க, அதை வச்சு என்ன பண்ணுறீங்க, ஆரிகாமி பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வச்சு கூட பண்ணலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணுங்கள். கான்செப்ட் ஹோலிஸ்டிக்காக இருக்கணும். ஹோலிஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா தான் அது ஒரு மோல்டுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு புரியும். இல்லைனா அது வெறும் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்டாக அப்படியே நின்று போயிடும்.